இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர் பேதுருவும் மற்ற சீடர்களும் மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு இறந்துவிட்டார் என்கின்ற நிலையிலே பேதுருவுக்கு ஒரு மன சோர்வு ஏற்படுகிறது. நான் மீண்டுமாக மீன்பிடிக்க போகிறேன் என்று புறப்படுகிறார். மற்ற சீடர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு பயந்து கொண்டு நாங்களும் உம்மை பின்தொடர்கிறோம் என்று பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள். மனம் உடைந்து போன அவர்களின் அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு குறுக்கிடுகிறார். குறிப்பாக பேதுருவின் வழியாக ஆண்டவர் 3 பாடங்களை இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதல் பாடம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நமக்கு வெற்றி இல்லை. பேதுரு மீன்பிடிக்க மீண்டுமாக சென்ற பொழுது சீடர்கள் இரவெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறார்கள், மீன் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசு விடியற் காலையிலே பிள்ளைகளை மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார். அவர் இயேசு என்பதை சீடர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இரவு முழுவதுமாய் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று பதில் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு படகின் வலது பக்கத்தில் வலைகளை வீசுங்கள் என்று சொல்லுகிறார். அதை அப்படியே செய்கிறார்கள். பெரிய மீன்பாடு கிடைக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம் தான் அந்த அற்புதத்தின் வழியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள சீடர்களுக்கு உதவி செய்தது. ஆண்டவர் இல்லாத போது இரவெல்லாம் பாடுபட்டு மீன் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் ஆலோசனையை பின்பற்றின உடனே அவர்களுக்கு பெரிய மீன்பாடு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களை, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது, அதே போல நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி கொடுக்க இயலாது. நம் ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. அன்பு சகோதரர்களே, ஆண்டவரோடு நாம் ஒட்டிக்கொள்வோம். அவர் நம்மோடு இருந்தாலன்றி, நாம் அவரோடு இணைந்திருந்தாலன்றி நாம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. இரண்டாவதாக, ஆண்டவர் கொடுத்த அழைப்பிலே அவர் எப்படி பிரமாணிக்கம் உள்ளவர் என்பதை பேதுருவின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு மீன்பாட்டை கண்டவுடன் யோவான் பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார், கரையில் நிற்பவர் ஆண்டவர் இயேசுதான். உடனடியாக பேதுரு ஆடைகளை களைந்திருந்த அவர் தன்னுடைய ஆடைகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். நீந்தி உடனடியாக கரைக்கு வருகிறார். அதனுடைய பொருள் என்ன? நான் மீண்டும் மீன்பிடிக்க செல்லுகிறேன் என்று மீண்டுமாக படகுக்கும் வலைக்கும் கடலுக்கும் சென்ற அந்த பேதுருவை ஆண்டவர் மீண்டுமாக தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிறார். அழைத்தலிலே ஆண்டவர் இயேசு எவ்வளவு பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்தலிலே நாம் பிரமாணிக்கம் இல்லை என்றாலும் ஆண்டவர் நம்மை அழைத்த அவர் எப்பொழுதும் பிரமாணிக்கமாய் இருக்கிறார். நம்மை அவர் இன்றைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார். நாம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:29 வாசிக்கிறோம், கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடையையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. அன்பிற்குரியவர்களே, 3வது பாடம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு தருவது, நாம் கடவுளுக்காக எதை இழக்கிறோமோ அது இழப்பு அல்ல, மாறாக அது ஆதாயம். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலைகள் கிழியவில்லை. அவர்கள் பிடித்த 153 மீன்களும் பெரிய மீன்கள், அப்படி இருந்தும் வலை கிழியவில்லை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 22, மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 20, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 11 வரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் முதல் சீடர்களை அழைக்கின்ற அந்த நிகழ்வு. ஆண்டவர் அழைத்த உடனே படகை விட்டுவிடுகிறார்கள், வலைகளை விட்டுவிடுகிறார்கள், தந்தையை விட்டுவிடுகிறார்கள், கூலி ஆட்களை விட்டுவிடுகிறார்கள். அதில் குறிப்பிட்ட ஒன்று வலைகளை விட்டுவிடுவது. பழுது பார்த்து கொண்டிருந்த வலைகளை அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், வலைகள் கிழியவில்லை. எந்த வலைகளை, படகை, தந்தையை விட்டுவிட்டு வந்தார்களோ அதை ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு ஆசீராக கொடுக்கிறார் என்பதுதான் இந்த வலைகள் கிழியவில்லை என்பதற்கான வார்த்தையின் அர்த்தம். ஆண்டவருக்காக நாம் எதை இழக்கிறோமோ அது இழப்பு அல்ல, ஆதாயம்தான்.
எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க, அதனால் வாழ்வில் வெற்றியை சுவைக்க எங்களுக்கு அருள் தாரும். உம்மை விட்டு பிரியாதபடி என்றும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, இந்த அழைத்தல் வாழ்க்கையில நீர் எவ்வளவு பிரமாணிக்கம் உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மோடு ஒட்டிக்கொள்ளக்கூடிய மகனாய் மகளாய் நாங்கள் வாழச் செய்யும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எதையெல்லாம் இழக்கிறோமோ அது இழப்பு அல்ல, மாறாக அதெல்லாம் ஆதாயம் என்று உணர்ந்து அழைத்தலிலே நிலைத்திருக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். God bless you.